எல்லோருக்கும் இனிய தமிழ் வணக்கம். வாக்குண்டாம் நல்லமெனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நொடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கை யான்பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. எழில் பொங்கும் ஈழத்தின் அருள்மிகு சக்தியாக தொழில் கொள்ளும் மானுடர்கள் தொழுதோற்றும் தேவி என முகில்வண்ணன் முறைகாணும் முத்துமாரி தங்கை என பொழில் நிறைந்த காரை திருமணக்காற்றில் எழிற்கோவில் கொண்ட இந்தாயவளை எனக்குரிய தமிழ் அவளை என்னகத்தில் கொலுவிரித்தி வணங்கி வழிபட்டு தமிழ் கேட்டு டான் தமிழொலி தொலைக்காட்சியினுடைய பிரியமானவர்களே, ஓம் தொலைக்காட்சியின் பிரியமானவர்களே, எந்தையும் போற்றுவோம் என்ற நிகழ்ச்சியை கலையகத்திலிருந்து நெறிப்படுத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய கலையகத்தினுடைய ஒளிபரப்பாளர் விதுசன் அவர்களே, உலகம் முழுவதும் பரந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஓம் தொலைக்காட்சியினுடைய பிரியமான உறவுகளே, உங்கள் எல்லோருக்கும் மதுரகவியின் தமிழால் வணக்கம். மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். இந்த வாரங்களிலே நாங்கள் மிகவும் முக்கியமான ஒரு விடயத்தை பார்த்து வருகிறோம். பரம்பொருளாக இருக்கின்ற சிவனை, சிவமூர்த்தத்தினுடைய சிறப்புகளையும் நாங்கள் பார்த்து வருகிறோம். கடந்த பகுதியிலே கூட உலகத்தினுடைய முதலாவது ஆசிரியன் சிவபெருமான் என்ற தொடரை நாங்கள் நிறைவு செய்து கொண்டோம். தொடர்ந்து சிவனையும் சிவ வழிபாட்டு சிறப்புகளையும் பார்ப்பதற்கு உங்களுடைய ஆசீர்வாதமும் வாழ்த்தும் அடியேனுக்கு கிடைக்கட்டும். வாருங்கள் நேயர்களே, நாங்கள் சொன்னது போல உலகத்தினுடைய ஆசிரியன் சிவன், முதலாவது ஆசிரியன் சிவன், முதல் ஆசிரியன். அது மட்டுமல்ல நேயர்களே, மேலான நிலையில் அமர்ந்து சின்முத்திரை மூலம் ஞானத்தை உபதேசித்தவர் எம்பெருமான். அது மட்டுமா? அது மட்டுமல்ல, மோனம் என்பது ஞான வரம்பு என்பதை அருளியவர். அழகான தத்துவம். அது மட்டுமல்ல நேயர்களே, பேரறிவாளனான இறைவன் தட்சணாமூர்த்தியாக விளங்கி மோனத்தின் பெருமையையும் ஞானத்தினுடைய அந்த பக்குவத்தையும் எமக்கு அந்த வடிவத்திலே விளக்கி இருக்கிறார். அந்த வகையிலேதான் சிறப்புகளையும் சொல்லாமல் சொன்ன விதம் நமக்கெல்லாம் பாடமாக அமைகிறது. சிவமூர்த்தம், அந்த வடிவம், அவருடைய ஒவ்வொரு மூர்த்தத்தினுடைய வடிவத்தையும் பாருங்கள். மானுடம் மிக்கவர்களாகிய நாமும் மனித தன்மையை பேண வேண்டும் என்பதுதான் அவருடைய அந்த கோலத்தினுடைய சிறப்பை நாங்கள் உணர்கிற பொழுது மானுட விழுமியத்தை நாங்கள் உணரலாம். முடிந்த அளவு நன்மைகளை செய்து பிறருக்கு உபகாரியாக இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த தத்துவம். இதுவே சைவ நெறி காட்டுகின்ற வாழ்க்கை முறை. சிவனே எங்களுக்கு தலைவன், சிவன்தான் எங்கள் எல்லோருக்கும் தலைவன். ஆகவே அது மட்டுமில்லை நேயர்களே, இந்து மதம் காட்டும் ஆன்மீக தலைவனும் அவன்தான். சிவன் நெறி நின்று வாழ்வோம், சைவ நெறியின் பால், சைவ நெறியின் காவலர்களாக இருப்போம் என்று நாங்கள் சிவனை மட்டும் சிந்தித்தால் மட்டும் போதாது. சிவ வழிபாடு, சிவனுடைய வடிவத்தை பார்க்கிறோம் தானே நேயர்களே, சிவனுடைய ஒவ்வொரு மூர்த்தத்தையும் பார்க்கிறோம். சிவமும் சக்தியும் கலந்த பேரொரு திறனை நாங்கள் விதித்துக் கொள்ளுகிறோம். அது மட்டுமல்ல நேயர்களே, சிவ வழிபாடு, இந்துக்களும் சிவ வழிபாடும் என்று நாங்கள் பார்த்தால் அது இன்னும் பொருத்தமாக இருக்கும். சிவ வழிபாடு எக்காலத்தில் உண்டாயிற்று என்று இன்னும் வரையறை செய்து முடியவில்லை. எப்ப தொடங்கினது, யாரால் தொடங்கப்பட்டது என்பதற்கு வரையறையே கிடையாது நேயர்களே. அது மட்டுமல்ல, சிந்துவெளியிலே மொகஞ்சதாரோவிலே 5000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த மக்கள் சிவனை, சிவலிங்க பெருமானை வழிபாட்டு வந்தார்கள் என்ற செய்தி அந்த பகுதியிலே அகழ்ந்தெடுத்த பரம்பொருள் சிதைவுகளிலே இருந்து புரதான சிந்துவெளி நாகரிகத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஆய்வுகளின் மூலம் உலகத்தினுடைய முதலாவது வழிபாடு சிவ வழிபாடு. அசைக்க முடியாத நம்பிக்கையோடு அது வளர்ந்து வருகிறது. பாரத நாட்டிலே
சிவ வழிபாடு இருந்ததோடு மட்டுமன்றி யாவா இலங்கை முதலிய நாடுகளில் இருந்து வந்தது என்பதை எங்களுடைய ஆராய்ச்சியாளர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் நேயர்களே. அது மட்டுமல்ல, இந்த சிவ வழிபாடு தொன்மையானது, தூய்மையானது. தொன்மை மட்டுமல்ல, தூய்மை. சிவனை வழிபாடு செய்ய வேண்டும் என்றால் தூய்மை பேண வேண்டும். அகத்தூய்மை, புறத்தூய்மை. செந்தமிழ் மாந்தர் வாழ்ந்த இடமெல்லாம் காணப்படுவது சிவ வழிபாடு. நாங்கள் இப்பதான் நினைக்கிறோம் சிவ வழிபாட்டை பற்றி. இது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய வழிபாடு. பரம்பொருளை தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று வழிபடுகிற இனத்தவர்கள் தமிழர்கள். எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று வழிபாடு செய்யத்தக்கவர்கள் தமிழர்கள். அது மட்டுமல்ல நேயர்களே, குணங்குறி கடந்த பேரொழியாக விளங்குபவன் இறைவன், பரம்பொருள் சிவன். இந்த இறைவனை ஒரு குறியின் கால் வைத்து வழிபடும் பொழுது அமைந்தது சிவலிங்கம், ஒரு குறியீடு. அதாவது இறைவனுடைய குறியீடாக சிவலிங்கத்தை வைத்து வழிபாடு செய்கிற ஒரு பிரதான மரபை பதிவு செய்து கொண்டிருப்பவர்கள் தமிழர்கள். அதுதான் நாங்கள் குறிப்பிடுகின்ற அருவுருவ திருமேனியாக விளங்குவது சிவலிங்கம். அருவம், உருவம், அருவுருவம். கண்ணுக்கு புலப்படுவது, கண்ணுக்கு புலப்படாதது அருவத் திருமேனி. ஆகவே அந்த அருவுருவ திருமேனியாக இருப்பதுதான் சிவலிங்கம். மண்ணும் விண்ணும் அளாவிய அனல் புலம்பாய் தோன்றிய வடிவம் சிவலிங்கம். சிவலிங்கத்தை பாருங்களப்பா, இன்னும் அற்புதமான செய்திகள். இதை எங்களுடைய எளியவர்கள் அறிய வேண்டும். மண்ணும் விண்ணும் அளாவிய அனல் புலம்பாய் தோன்றிய வடிவம் சிவலிங்கம். பிரமாவுக்கும் விஷ்ணுவுக்கும் தீப்புலம்பாக தோன்றி அடிமுடியை காண சொல்லி கட்டளையிட்ட வடிவம் யோதி புலம்பு, யோதி தரிசனம். சிவ வடிவங்களை பற்றிய ஆராய்ச்சியில் தஞ்சாவூர் சைவத்தமிழ் மணிவித்துவான் மானா சிவகுருநாத பிள்ளை அவர்கள் சிவலிங்கம் என்பது என்ன அந்த அவர்களுடைய ஆய்வில பாருங்கள். அவர் சொல்லுகிறார். இன்னும் எங்களுடைய ஆன்மீக சிந்தனைகளை பலப்படுத்துவதற்காக அவர் பேசுகின்ற வார்த்தைகள். சிவலிங்கம் என்றால் என்ன என ஒரு வினாவை எழுப்பி, லிங்கம் என்றால் குறியீடு, சின்னம் என்று சொல்லுகிறார். லிங்கம் குறியீடப்பா, ஒரு சின்னம், ஒரு வடிவம் என்று அவர் சொல்லுகிறார். சிவன் என்றால் பரம்பொருள். எனவே சிவலிங்கம் என்பது பரம்பொருளாகிய சிவனை குறிக்கும் குறியீடு ஆகும் என்று எங்களுடைய தஞ்சாவூர் சைவத்தமிழ் மணிவித்துவான் சிவகுருநாத பிரானவர்கள் தங்களுடைய அருள்மொழியாக சிவனை பற்றிய சிந்தனைகளை வெளியீடு செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல நேயர்களே, காணாத அறிவினுக்கும் உருவினுக்கும் காரணமாய் நீணாகம் அணிந்தார்க்கு நிழல் குறியான் சிவலிங்கம் என சேக்கிழார் பெருமான் சாக்கிய நாயனார் வரலாற்றில் சிவலிங்கத்தின் பெருமையை பாராட்டி உரைத்துள்ளார்கள். பாருங்கள், நாங்கள் சிவலிங்கம் அருவுருவ திருமேனி என்று மட்டும் பேசிவிட்டால் போதாது, அதனுடைய பெருமைகளை பார்க்க வேண்டும், அதனுடைய சிறப்புகளை பார்க்க வேண்டும். அதை பார்த்தால் சிவனை பார்க்கலாம். ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெரும் சோதியாக இருக்கிற எம்பெருமானுடைய தரிசனம் அதுதான். சிவலிங்க வழிபாடு இதிகாச காலத்திலே ராமபிரானாலே ராமேஸ்வரத்திலே சிவலிங்கம் வழிபடப்பட்டதை நாங்கள் ராமபிரான் சிவலிங்கத்தை ராமேஸ்வரத்திலே பூசித்த ஒரு வரலாறு எங்களுக்கு இருக்கிறது. பாருங்கள், எவ்வளவு ஆதாரமான உண்மைகள், மெய்ப்பொருள் பற்றிய சிந்தனைகள், சிவலிங்கம் பற்றிய பெருமைகள் எல்லாவற்றையும் பார்க்கிறோம். சிந்துவெளியிலே அகழ்ந்தெடுக்கப்பட்ட பொருட்களில் லிங்கங்கள் பல கிடைத்திருக்கின்றன. பாருங்கள், புராதன ஆய்விலே சிந்துவெளியிலே கண்டெடுக்கப்பட்ட புதைபொருள் ஆராய்ச்சியிலே கிடைத்த பெருமளவான பொருட்கள் சிவலிங்கங்கள் நேயர்களே. இலங்கை ஒரு சிவபூமி, கோடிக்கணக்கான லிங்கங்களை உடைய நாடு எங்களுடைய நாடு ஈழம். அது மட்டுமல்ல, இந்த இலிங்க வடிவங்கள் தீச்சுடரின் கல்வடிவங்கள் என நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா. ஆதியில வாழ்ந்த மக்கள், புராதன மக்கள் தீச்சுடரை ஒப்பதான குவிந்ததொரு குளவி வடிவையும் அமைத்து குளவி வடிவை
வட்ட வடிவிலே கோத்து அமைத்த திருவுருவே பிற்காலத்திலே சிவலிங்கம் என்ற பெயரால் அமைக்கப்பட்டது. சிவனை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம், பரம்பொருளின் தொடரை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த பரம்பொருளின் குறியீடாக இருக்கிற சிவலிங்கத்தை ஓம் நம சிவாய, அந்த சிவலிங்கத்தை பற்றி நாங்கள் சிந்திக்கிறோம். சிவலிங்கம் தானே சிவன், அவர்தானே பரம்பொருள். ஆகவே சிவலிங்கத்தில் வட்ட வடிவமாக இருக்கிற ஆவுடைய சக்தி பெண் தெய்வம் என்றும் பாருங்கள். சிவலிங்கத்தை பாருங்கள், நேர பாருங்கள், கற்பனை பண்ணி பாருங்கள். அந்த வட்ட வடிவமாக இருக்கிற பகுதி பெண் வடிவம், பெண் தெய்வம் என்றும், பானத்தின் கீழ்ப்பகுதி சதுரமாக இருப்பது பிரமபாகம் என்றும், அடுத்திருக்கும் நடுப்பகுதி எங்கோண வடிவம் திருமால் பாகம் என்றும் சொல்லப்படுகிறது. நீண்ட பார்த்திருப்பீங்கள், நீண்ட உருண்டை வடிவமாக இருக்கும் மேற்பகுதி சிவபாகம் என்று கூறப்படுகிறது. பாருங்கள், இதுதான் எங்களுடைய ஆன்மீக தகவல் ஆராய்ச்சி. அது மட்டுமல்ல, படைத்தல், காத்தல், அழித்தல் என்னும் எல்லா செயல்களுக்கும் மொத்த வடிவமாக விளங்குகின்ற திருவுருவம் சிவலிங்கம் என்று பிற்காலத்திலே கருதப்பட்டது. எவ்வளவு காலாதி காலமாக பெருமானை பற்றிய ஆய்வுகளை பேரறிஞர்கள், ஆன்மீக சிந்தனையாளர்கள், ரிஷிகள், முனிவர்கள், தவசிரேஷ்டர்கள் செய்து வந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட வல்லமை பொருந்திய சிவனை பற்றி தான் நாங்கள் சிந்திக்கிறோம். ஓம் நம சிவாய. சிவன் என்ற சொல் செம்மை என்பதனுடைய அடியாக பிறந்தது. பாருங்கள், சிவ சிவ சிவ, நாங்கள் காலையில விபூதி போசுற பொழுது சிவ சிவ. ஆகவே சிவ என்ற சொல் செம்மை என்பதனுடைய அடியாக பிறந்தது. அது சிவப்பு என்று, நன்மை, மங்களம் என்றும் பொருள்படும். சிவ செம்மை, சிறப்பு, சிவப்பு, மங்களம் என்ற பொருட்களை குறித்து நிற்கிறது. ஆரம்ப காலத்தில் தமிழ் மக்கள் வேட்டுவ வாழ்க்கையில் இருந்த பொழுது கூட சிவனை வழிபட்டமையால், ஆரம்பத்தில் எங்களுடைய முதல் வடிவம் வேடர்களாக வாழ்ந்தவர்கள். அந்த வேடர்களாக வாழ்ந்த பகுதியிலே, காலத்திலே, காலப்பிறப்பிலே சிவனை வழிபட்டிருக்கிறார்கள். சான்றாதாரங்கள் நிறைய இருக்கிறது. தமக்கு அரிய செயலாய் மதிக்கப்பட்ட புலிக்கொடியையும் பாம்பு வசியத்தையும் அப்பெருமானுக்கு ஏற்றி வணங்கினார்கள். பாருங்கள், எவ்வளவு பிரதானமான சிறப்புகள். ஆரம்பத்திலே வேடுவர்களாக இருந்தவர்கள், அந்த இனத்தவர்கள் தமக்குள் அரிய செயலாய் மதிக்கப்பட்ட புலிக்கொடியை, பாம்பு வசியத்தையும் அப்பெருமானுக்கு ஏற்றி வணங்கினார்கள். ஆரம்பம். அது மட்டுமல்ல நேயர்களே, புலித்தோலாடையும் பாம்பனியும் சிவபெருமானுக்கு உரியன வாயின. அதானே புலித்தோல் உடித்தார். சிவனுடைய ஆடை புலித்தோல். அந்த ஆடையை அரக்கசைத்தவர் சிவன். அது மட்டுமல்ல, கூரிய முனையுடைய மழு அக்காலத்தில் சிறந்த படைக்கலமாகும். சிவனுடைய படைக்கலம், அது சிவனுடைய படைக்கலமாக விளங்கியது. அது மட்டுமல்ல, கண்ணுக்கு புலப்படாத அருவத்திருமேனிக்கும் கண்ணுக்கு புலப்படும் உருவத்திருமேனிக்கும் மூலமான இருப்பிடமான சிவபெருமானை அறிந்து வழிபடுவதற்கு அடையாளமாக விளங்குவது சிவலிங்கம். பாருங்கள், என்ன அழகான தத்துவம். சிவனை இவ்வாறாக போற்றி வழிபாடு செய்து வணங்கத்தக்க ஒரு மூத்தம் அருவுருவ திருமேனியாக இருக்கிற சிவலிங்கம். அது மட்டுமல்ல நேயர்களே, சிவனுக்கு ஈசானம், தத்புருஷம், அகோரம், பாமதேவம், சத்தியோசாதம் என்ற 5 முகங்கள் இயற்கையாக அமைந்திருக்கிறது. சிவபெருமானுக்கு 5 முகங்கள் எல்லோருக்கும் தெரியும். எப்படி அந்த 5 முகங்களும் அமைந்திருக்கிறது என்று சொன்னால், ஈசானம், தத்புருஷம், வாமதேவம், சத்தியோசாதம் என்ற 5 முகங்கள் இயற்கையாகவே அவருடைய வடிவம். 4 திக்குகளை நோக்கி 4 முகமும், ஆகாயத்தை நோக்கி 1 முகமும் கொண்டவன். அது மட்டுமல்ல, சிவன் பூமியை பார்ப்பது இல்லை. பாருங்கள், என்ன தத்துவம். நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது பரம்பொருளினுடைய பெருவடிவத்தினுடைய சிவலிங்கத்தினுடைய சிறப்புகள் நேயர்களே.
பூவுலகிலே அறத்துக்கு மாறாக நடக்கும் ஒருவரை வதம் செய்ய வேண்டி வருகிற பொழுது கீழ் நோக்கிய முகமாக ஒரு முகம் எடுப்பார். அப்பொழுதுதான் ஒரு முகம் எடுப்பார். அதர்மத்தை தகர்ப்பதற்காக அந்த முகத்துக்கு அதோ முகம் என்று பெயர். அது மட்டுமல்ல நேயர்களே, சிவலிங்கம் அந்த பிரணவ யந்திரமாக உபநிடதங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. சிவ வடிவங்களிலே சதாசிவ வடிவமே எல்லா வடிவ தோற்றங்களுக்கும் புறப்படும் என்பதையும் நாங்கள் பார்க்கிறோம். 6 ஆதாரங்களில் 6வது ஆதாரத்தில் மனோன்மணி என்ற சக்தியுடன் விளங்குவது சதாசிவமாகும். பாருங்கள், சைவ சித்தாந்தத்தை நாங்கள் வாழ்க்கை பிறப்பிலே அறிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல நேயர்களே, இந்த கடவுளின் உச்சிமுகமாக ஈசானத்தில் இருந்து 28 சைவ ஆகமங்கள் தோன்றியது. மற்ற தற்புருஷ அகோர வாமதேவ சத்தியோசாத முகங்களிலிருந்து 4 மறைகளும் 4 வேதங்களும் தோன்றியது. ஆகமங்கள் 28 சிவபெருமானின் உறுப்புக்கள் எனவும் கூறப்படுகிறது. இன்னொரு வகையிலே ஆகமங்கள் 28 சிவபெருமானுடைய உறுப்புகளாக சொல்லப்பட்டுகிறது. மற்றும் முகம் ஒன்றுக்கு 5 வீதம், 5 முகங்களிலிருந்து 5 25 சிவ வடிவங்கள், சிவனுடைய வடிவங்கள் 25 வடிவங்கள் என பெயர் பெற்றிருக்கிறது. ஆகவே நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது பரம்பொருளினுடைய திருவடிவ சிறப்புகள், சிவலிங்கத்தினுடைய பெருமைகள். தத்துவம் 36 இவை சேர்ந்தது சிவலிங்கம். பாருங்கள், சிவலிங்கத்தினுடைய மகோனதம் அதுதான். சிவம் என்பது வேதம், சக்தி என்பது ஆகமம். அங்கே ஆண்பால் யாவும் சிவம், பெண்பால் யாவும் சக்தி, யாவும் சிவசக்தியை தவிர வேறொன்று இல்லை. சிவத்துக்கும் லிங்கத்துக்கும் சக்திக்கும் திரிகோணமும் அடையாளமாக காட்சி அளிக்கிறது. சிவம் விந்து, சக்தி நாதம், சிவம் சக்தி, சக்தி நாதம், சிவம் மந்திரம், அங்கே சக்தி மந்திர தந்திரம். அழகான சித்தாந்த சிறப்புகளை எல்லாம் இந்த சிவ வழிபாட்டிலே நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே சிவாலயங்களிலே லிங்க வடிவத்தை நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா? சிவன் கோயிலுக்கு போகிறவர்கள் மூலாலயத்திலே அங்க லிங்கத்தினுடைய வடிவத்தை, சிவலிங்கத்தை நாங்கள் தரிசனம் செய்கிறோம். முப்பொருள் உண்மைகளினுடைய நெறியாக சைவ சித்தாந்தம் விளங்குகிறது. இது விஞ்ஞான யுகம், கலியுகம், நவீன யுகம். ஆகவே இந்த முப்பொருள்களினுடைய உண்மை பேசும் நெறியாக பதி பசு பாசம் என்ற முப்பொருள்களினுடைய உண்மையை பேசுகின்ற நெறியாக எமக்கு விளங்குவது சைவ சித்தாந்தம். அது மட்டுமல்ல, எந்த ஒன்றையும் அறிவின் துணை கொண்டு ஆராய்ந்து உண்மை காண வேண்டும் என்று நினைப்பது விஞ்ஞானத்தின் அடிப்படை. அது ஆராய்ச்சி. அதாவது எந்த ஒன்றையும் அறிவின் துணை கொண்டு அறிவாலே ஆராய்ந்து உண்மை காண வேண்டும் என்று நினைப்பது விஞ்ஞானத்தின் அடிப்படை. மனிதன் எவ்வளவுதான் அறிவின் துணை கொண்டு மேலே சென்றாலும் சமய கொள்கைகளை என்றும் மறந்தது இல்லை, மறக்க முடியாது. அது மட்டுமல்ல நேயர்களே, மனித இனம் என்று தோன்றியதோ அன்று சமயமும் தோன்றியது. இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனிதனின் சிந்தனைக்கு நிலைக்கலனாக இருக்கிறது. மனிதனிடம் சமய ரீதியான தெய்வ நம்பிக்கை உண்டான பின்னர் தான் அவன் நல்ல குடும்ப வாழ்வு, சமுதாய கட்டுப்பாடு, அரசியல் அமைப்பு என்பன தோற்றம் பெற்று மனிதனை அற வழியிலே, அறிவு வழியிலே நடப்பதற்கு வழிகாட்டியாக இருந்தது. எங்கும் சிவமயம். என்னதான் நவீன ஆராய்ச்சிகளை செய்தாலும் விஞ்ஞானத்தோடு நாங்கள் மெஞ்ஞானத்தை ஒப்பிட முடியாது. விஞ்ஞானம் அளவு கடந்தது. ஆகவே இந்த உலக பொருட்களை தோற்றுவித்து இயக்கும் ஒரு பரம்பொருள் இருக்கிறது என்பதை நாங்கள் சிவத்துவத்திலே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த வகையிலே நாங்கள் எங்களுடைய உலக இயக்கத்தினுடைய சக்தியாக இருக்கிற சிவப்பரம்பொருளை பற்றி நாங்கள் சென்ற வாரமும் இந்த வாரமும் சிந்திப்பதற்கான ஒரு நல்ல அருள் எங்களுக்கு கிடைத்து இருக்கிறது என்று எண்ணுகிறோம். அந்த வகையிலே சிவத்தையும் சிவப்பரம்பொருளினுடைய சிறப்பையும் சிவலிங்க பெருமையினுடைய மகத்துவத்தையும் தெரிந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு இன்னும் இந்த
சிவ வழிபாட்டின் சிறப்புகளை சேர்த்து கொள்ளலாம் என்று எண்ணிக்கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்பவர் காரை மதுரகவி. வணக்கம் நேயர்களே. ஓம் நம சிவாய. சிவாய நம.